திருச்சி சாதனாவும் சரி, ரவுடி பேபி சூர்யாவும் சரி, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த திவ்யா கள்ளச்சி பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பல சேனல்ல போய் இவங்க 2 பேருமே சேர்ந்து போய் இன்டர்வியூ கொடுத்தாங்க. இவங்க அக்கா சொல்றது என்ன, இவங்க தங்கச்சி சொல்றது என்ன, இதுல பக்கத்துல சிக்காந்தர் இருப்பாரு, அவர் தங்கச்சி சொல்றது என்ன. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் எப்படின்னா நல்லா தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப திடீர்னு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியல. ரவுடி பேபி சூர்யாவோட பையனுக்கு திருச்சி சாதனாவோட பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா அந்த கல்யாண பேச்சுவார்த்தை தான் போயிருக்கு. அதாவது என்னன்னா சைல்டு மேரேஜ். இதுல திருச்சி சாதனாவோட பொண்ணுக்கு 14-15 வயசு தான் ஆகுது. இவங்க பையனுக்கு என்ன வயசு ஆகுதுன்னே தெரியல. சைல்டு மேரேஜுக்கு பேசி வச்சுட்டு இருக்காங்க. அப்பவே திருச்சி சாதனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல. இவங்க வேண்டான்னு சொன்னனால மேற்கொண்டு ரவுடி பேபி சூர்யா என் பையனை வேண்டான்னு சொல்றியான்னு தகாத வார்த்தைகள்ல இவங்க திட்டி இருக்கிறாங்க. இப்போ இந்த இஷ்யூல மேற்கொண்டு போய் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா திருச்சி சாதனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சைல்டு மேரேஜுக்கு கேட்டாங்க, நான் அனுமதிக்கல. இப்ப என்னோட 2 பொண்ணுங்களையும் கீழ்த்தனமா பேசுறாங்க. அவங்க ஜஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. இப்படி இருக்கிற சின்ன பொண்ணுங்களை இப்படி பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் விட்டு பேட்டியும் கொடுத்திருந்தாங்க.